பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்ந்திருக்கிறதால கண்டிப்பாக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தப்பான ஒரு அபிப்பிராயம், தப்பான கருத்துன்னு நான் சொல்கிறேன். நான் உங்கள் நெற்றிகன் மனோகர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குமன்றத ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையோட வரவுக்கு பின்பு தான் கொஞ்சம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அண்ணாமலையோடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கட்சியை ஓரளவு தமிழ்நாட்டில் தன்னால் முடிஞ்ச அளவு தக்க வச்சார். அந்த நேரத்தில் அண்ணாமலை பரபரப்பாக அடுத்த கட்ட, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் களம்பறைக்கு மும்முரமாக போயிட்டுருக்கும்போது அண்ணாமலை மாற்றப்பட்டார். நயனா நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரானார். இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ அண்ணாமலை இருந்தபோது இருந்த வேகமும் விவேகமும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. ஏன்னா அண்ணாமலை பின்னால் ஒரு இளைஞர் பட்டாளமே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இளைஞர்கள்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலைக்கு அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன வாய்ப்பை தரும், என்ன பதவியை கொடுக்கும்ன்ற கேள்வியோடு தான் இருக்காங்களே தவிர 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து அவங்க வேலை செய்வாங்களா அப்படின்றது சந்தேகமான நிலை தான். அப்போ அண்ணாமலையை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கூட மாற்றியிருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் ஓரளவு வெற்றி வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, அதாவது திமுக பொறுத்தவரையில் பெரிய அளவிலான பாதிப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டணியை விட்டு யாரும் போக போகிறதில்ல, அவங்க கூட்டணி அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் பெரும்பான்மையினருடைய வாக்கு வங்கியை இன்ன வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச முதலாவது தவறு என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை 2026